போடி. நல்லா போய் சாப்பிடு. என்ன பண்ற? அடிக்காதீடி. காப்பாத்தி சரி விடுங்கம்மா. மன்னிக்கணும் சைனஸ், நம்ம ஜட்ஜை வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு. லாக்கர் ஒன்றை திறக்கணும், அது இவனால் மட்டும்தான் முடியும்னு எல்லாரும். ஏ வால்டர், இப்படி வாடா. உன்னை எப்பேற்பட்ட கலைஞரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ பார், கூப்பிட்றேன், போ போ. டோன்ட் வரி சார், ஜட்ஜ்மெண்ட் காப்பி, ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என் பர்சனல் லாக்கரில் தான் இருக்குது. ஐ வில் சென்ட் இட் டு ஹைகோர்ட் இமீடியட்லி. எஸ் சார், ஐ நோ தி சிச்சுவேஷன். உங்கள் அர்ஜென்சி எனக்கு நல்லாவே புரியுது. கண்டிப்பாக அனுப்பிடுறேன். தேங்க்யூ சார். என்னடா நீ தான் அந்த ஊரஞ்ச திருடுனா? அடியாத்தி அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. சரி, நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுமே. என்னதுங்கய்யா? இங்கே வா, வந்து பார். இது ரங்கூன் மேடு, 9 லீவர், 4 லாக்கர், 800 கிலோ. யானையே வந்தாலும் அசைக்க முடியாது. இதுக்குள்ள என்னோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் எப்படியாவது திறந்து கொடுறா. சாவி? சாவியா? அது இருந்தா நான் ஏன்டா உன்னை கூப்பிடுறேன்? யோ, கையை கீழே போடியா. இவன் எந்த பூட்டையும் திறந்துருவான். பெரிய பீரோ புள்ளிங்க அக்யூஸ்ட்னு சொன்ன இவன் என்னடா சாவி கேட்கறான். இவர் சொல்ற அளவுக்கெல்லாம் நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லைங்கய்யா. நான் திருடன் தான். ஏதோ என் சத்துக்கு 5-10 சின்ன சின்னதா திருடி மாட்டிக்கிடுவேன். அதுக்காக என்னமோ என்ன கொல்ல கூட்டத்து பாஸ் மாதிரி நடத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்கய்யா. நான் மக்களை மகிழ் வைக்கிற கலைஞர். என்ன தயவு செய்து இப்படி எல்லாம் கூட்டி வச்சு அவமானப்படுத்தாதீங்க. நான் கலை வளர்க்க பிறந்தவன். கலையை வளர்க்க பிறந்தேன், கழுதையை வளர்க்க பிறந்தேன்னு எங்க இருந்தே அவனை கூட்டிட்டு வந்த? வித்த தெரிஞ்ச திருடன் ஒருத்தன் கூட அவனுக்கு கிடைக்கல. ஐயா, நான் புதுசுங்க ஐயா. புதுசோ பழசோ எனக்கு தெரியாது. நாளை காலையில 11 மணி வரைக்கும் உனக்கு நான் டைம் தரேன். உன் ஸ்டேஷன்ல தானே கிரிமினல்ஸ் ஜாஸ்தி. அதுல எவனா பிடிச்சி வந்து இதை நீ திறக்கிற இல்ல நானே ரெக்கமெண்ட் பண்ணி உன் ப்ரமோஷனை கட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. கூச்சப்படாம சாப்பிடுறா, வெக்கப்படாத. ஏய், இங்க என்ன பண்ற? வந்தவங்களுக்கு பலகாரம் கொடுக்கறேன். ஏன் உள்ள கூட்டிட்டு போய் வடை பாயசத்தோட சாப்பாடு போட? கடங்காரி, சாவியை தொலைச்சிட்டு என் உயிரை வாங்குறான். களவாடி பயலுக்கு பலகாரம் வேறியா? போயிடாத. உன் துணியை மட்டும் நான் எப்படி தான் துவைக்கிறது? இல்லை ஒரு நைட்டி கீட்டி வாங்கி போடேன். பாவாடை, சீலை, ஜாக்கெட்டு. ஆமா, இந்த புறாபுரால இப்ப நீ போடுறது இல்லையாமா? ஆமா, இந்த வயசுல எனக்கு அது ரொம்ப முக்கியம். பெத்த தாய் எத்தனை மாசமா கேட்டுட்டு இருக்கேன். ஒரே ஒரு ரெட்டை விட செங்கல் எவகிட்டயாவது அடிச்சிட்டு வாடான்னு. செஞ்சியா? அட போமா, நான் பட்ட கேவலம் எனக்கு மட்டும் தானே தெரியும். ஒரு பூட்டை கூட திறக்க தெரியாது ஜென்மம். அந்த நினைப்பு தான் இன்னும் எங்க அண்ணில பூச்சியா கடந்து ஆடிட்டு இருக்கு. இப்படி பேசாத, பண்ணாதே. எத்தனை தடவை சொல்றது? அந்த வீடு தான். வணக்கம் சார், நீங்கள் தான் புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டரோ? முன்னாடி இருந்த எஸ்ஏ குருமூர்த்தி நம்ம தோஸ்த் தான். பொறுப்பான பிள்ளையாச்சே, ஏன் மாற்றி விட்டாங்க? ஹே, என்னப்பா உங்க ஆளு கடப்பாறை ஏதாவது முழுங்கிட்டாரா? இவ்வளோ வரப்பா வராரு, ரொம்ப கோக்காரோ. ஏப்பா உனக்கு யார் தான்ப்பா வேணும்? சொன்னா தானே தெரியும். இவன் ஒருத்தர் தொட பேசாம வால்ட்ரு, உனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கானாம்ல, எங்கடா அவன்? அடிங்க வாயில வெல்டிங்க வைக்க. யோ, யாருக்கு யாரு என் தம்பி? அந்த வர பாரு சக்கரத்தி, அந்த தருதலை பெத்து போட்டது அவதான். அங்க போய் கேளு. அடேய், தருதல கிருதலன்னு சொன்னா நாக்க இழுத்து வச்சு ஒருத்தருவேன். ஜாக்கிரதை. என்ன அங்க முத்தம் குடுக்குற? ஐயோ, சண்டை வேணான்னு சொன்னேன். சிக்னல் 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 சிக்னலா குடுக்குற? சிக்னல் ஏமா பெரிய மனுஷனை போட்டு அடிக்கிற? யாரு இவன்? சல்லி பையன். ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா. உங்க பஞ்சாயத்துல இருக்கட்டும் மகனங்கப்பா. வாரண்ட் இருக்கா? உதவி கேட்டு வந்திருக்கேன், இதுக்கெல்லாம் வாரண்ட் கிடையாதுமா. இதைத்தானப்பா இம்புட்டு நேரமா கேட்டுட்டு இருக்கேன்.
ஐயோ போலீஸ். நீதானா? பேர் என்னையா? கும்புரசாமி. பேரை சொல்லு. கும்புரசாமி. சரிப்பா, பேர் என்னன்னு சொல்லு. கும்புரசாமி. பயப்படாதடா, அடிக்க மாட்டேன். பேரத்தாடா கேட்டேன், அதுக்கேண்டா இத்தனை கும்பிடு போடுற? ஓ உங்களை கும்புறேன்னு நினைப்போ, நம்ம பேரே அதான். எத்தனை காலத்துக்கு தான் நாங்களே உங்களை பார்த்து கும்புரன் சாமின்னு தெரியுது. பதிலுக்கு நீங்களும் எங்களை பார்த்து கும்புரன் சாமின்னு சொல்லணும்ல, அதுக்கு தான் இந்த பேரை வச்சிருக்கோம். நீ ரொம்ப திறமைக்காரன் நம்பே. எப்பேற்பட்ட பூட்டையும் அசால்ட்டா திறந்துருவேன்னு சொல்றாங்க. நம்ம வாட்டரை கூட கூட்டிட்டு போனேன், பாவம் அவனால முடியல. நீ வா, வந்து திறந்து விடு. ஏய், என் வாயில நல்லா வந்துட போகுது. என் சிங்கக்குட்டினாலே முடியலையா, இதை கூட்டிட்டு போனா கிழிச்சு கேப்ப நட்டுருவானோ? மோசப்படிக்கிற நாய மூஞ்சி பார்த்தா தெரியாது. யோ, அவன் மண்டைய நல்லா உத்து பாருயா. வெள்ளாவி பானையில வேக வச்ச மாதிரி வட்டுருப்பி மண்டைய. ஆமாமா, இவ வட்டுருப்பி மண்டையன், அவன் வருஷ நாட்டு வல்லாள கண்ட. அவ உட்கார்ந்து இருக்க சைஸ பத்தியா? அப்படியே குப்பை தொட்டில எச்சையில பொறுக்கி திங்கிற மாதிரி. ஏமாமா, அவங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாமா? டேய் வாடா போலாம். யோ, நான் சொல்றது உன் வழக்க மண்டையில ஏறல. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பைய போயப்பா. அடே, என் புள்ளைய ரொம்ப கேவலப்படுத்தின. சூனியக்காரனை கூப்பிட்டு உன் வாயை கட்டி போட்டுருவன் பாத்துக்க. சரிதான் போடி, அதுக்கெல்லாம் அசர ஆளா நானு? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நான் உசுரோட இருக்கும் போதே என் புருஷனை தள்ளிக்கிட்டு போய் திருட்டுத்தனமா புள்ளைய பத்தவதானடி நீ? ஆமா, நானும் அவனை தள்ளிக்கிட்டு போனேன். உன் வம்சி தெரிஞ்சு தானடியான்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பின்னாடியே அலைஞ்சான். எழுந்திரியப்பா, இதுக்கே மல்லா குழந்தை அப்படியே. ஐயோ, எல்லாரும் இந்த ஊர்ல ஒரே டைப்பா பேசி கொள்றாங்களே. இப்பதானே இந்த ஊருக்கு வந்திருக்கறாசா, இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. உன்னை பேசி பேசியே கொன்ற மாட்டோம். கும்பிடுறேன் சாமி, கொஞ்சம் இறங்குங்கன்ற. வாங்க ராசா, வாங்க. அண்ணே, திறந்து கொடுத்துட்டு வெறுங்க வீசிட்டு வந்துடாத. பிராக்கெட்டை போட்டு வை, எகுதப்ப எங்கேயாவது மாட்டிக்கிட்டா உதவும்ல. என்னங்க யுவர் ஆனர், மொரட்டு பங்களாவா இருக்கு? மாச சம்பளம் வாங்கி கட்டின மாதிரி தெரியலையே. என்னடா சொன்ன? இல்லைங்க யுவர் ஆனர், பரம்பரை சொத்தான்னு கேட்டேன். அதெல்லாம் உனக்கு தேவையா? வேலையை பாடுறா. அப்செக்ஷன் கிராண்டட். உங்களுக்கு போய் அடிச்சிருக்கு பாருங்க சார், இப்படி ஒரு லக்கி பிரைஸ். என் சரித்திரத்திலே அடுத்தவங்களுக்காக பூட்டு திறக்கிறது இதான் மொத தடவை. சரித்திரமோ தரித்திரமோ, முதல்ல போட்டு தர. இல்ல சார், நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு என்கிட்ட உதவின்னு வந்து நின்னுட்டீங்க, நானும் அதை செஞ்சு கொடுக்க தான் போறேன். நாளைக்கு எனக்கே ஒரு பிரச்சனைன்னு வைங்க, நன்றி மறக்காம நீங்க தானே சார் செய்யணும். செய்வீங்களே? எல்லாம் செய்வாரு, செய்யாம எங்கோடி போறாரு சார். நாங்க போகும்போது மறக்காம உங்க செல் நம்பர் கொடுங்க. இந்த போலீஸ்காரங்க கரைச்சல் தாங்க முடியல. நான் சொல்றது சார் தானே? டேய், வளவளன்னு பேசாம கொஞ்சம் திறந்து விடுங்கடா. அதாவது சார், எதையுமே முன்னக்கூட்டி பேசி முடிச்சிட்டாதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொல்றானே. டேய் தம்பி, அவருக்கு பிபி ஏறிட போதுடா, கொஞ்சம் சீக்கிரமா திறந்து விடுறா, உனக்கு புண்ணியமா போகும்.
அண்ணே திரும்பி பாருண்ணே, பிபி குழம்பா குதிக்குது. ஏய், பேசாம இரு. இன்னைக்கு இருக்கிற அந்த குண்டேச்சுக்கும் டோங்கிரி கண்ணனுக்கு இல்ல வேலைக்காரன் தான், பேச்சு தான் தாங்க முடியல. ஐயா இந்த இவனும் தாங்கய்யா. டேய், இந்த விஷயத்தை பத்தி வெளியே எங்கேயும் வாயே திறக்க கூடாது. ஐயே நீங்க வர. டேய் கேட்டுக்கிட்டல, வாய் மட்டும் இல்ல நம்ம ஆசன வாய் கூட திறக்கப்படாது. ஜட்ஜையா, எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசையா, வாய் 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 வாய். ஓ ஆ ஓ ஆ ஓ ஆ. ஹலோ, ஐனஸ் ஹியர். டேய் ஒன்றும் பண்ணாதடா, ஒன்றும் பண்ணாதடா. டேய் நான் சொல்கிறேன், ஒன்றும் பண்ணாதடா. டேய் Hold on, hold on. எங்களுக்கெல்லாம் கதவு திறந்து விட மாட்டியோ? வேலை போட்டேண்ணா பாரு. அண்ணே கச்சேரி ரெடி பண்ணுறேன். ஆடி என்ன பெத்தவள. ஆத்தாலும் மகனும் போடுற ஆட்டத்தை பாரு. யார்கிட்ட உங்க விளையாட்டு காட்டுறீங்க? சரக்கரா, உங்களை யாரும் சொன்னதே? வாசிங்கடா, காசு வாங்குனீங்கல்ல. சமூகத்தை இருக்குல்ல. மட்டையா? வா பசிக்குது, சாப்பிட போலாம். சும்மானாலே உன்னை பிடிக்க முடியாது, இப்ப கேட்கவா வேணாம்? என்ன பாடுபடுத்த போறானோ? எனக்கு நம்ம பிறந்திருக்கு பாரு. இந்த ஆட்டம் போடுறோம், உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அடியே, வேஷம் கட்டினா மட்டும் பத்தாது, வித்த தெரியணும்டியோ. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு பெரிய மைனர் நினப்பு. சும்மா பாயில கஞ்சிக்கே லாட்ரி, கைக்கு பேட்டரியோ. என்ன பாக்குற டோங்கிரி? இப்படி எல்லாம் ஒரு மாட்டு மூளைக்காரனை பெத்து போட்டு உனக்கெல்லாம் என்ன வாய்? என்னடி சொன்ன? ஒழுங்கா புடிச்சு ஒண்ணு கடிக்க தெரியாதா? விட்டா உன் நடு வீட்டு வரைக்கும் அடிப்பேண்டியே, பாக்குறியா? வயசுக்கு மரியாதை. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? தோளுக்கு மேல வளர்ந்தவனை பார்த்து ஒற்றுமை மண்டேங்கிறியா?
இந்த வட்டுப்பி மண்டையன் சம்பாதித்த பாத்தியா? வாங்கடி வாங்க, உங்க காசுக்கு என் காசுக்கு சோடி போட்டு பாப்பா, சோடி. போதுண்டா உன் பகவானோ. கோமணத்துல ஒரு காசு இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வருமா? எடுத்துக்கிட்டு பூடா. சோடி போட்டு பார்க்கலாம். சோடி சோடி சோடி. அடடடடடே, விடுறா. ஆட்ட தரதரம் பிடிச்ச கழுதைங்க. அதுகளை போய் வம்பு கழுத்துக்கிட்டு. நம்ம பக்கத்திலேயே இருந்து கண்ணு முன்னால சோத்துக்கலாம செத்து போனா அந்த பாவம் நம்மள சும்மாவா விடும்? ஏதாவது கொடுத்து விடுறா. பழக்கிட்டு நீங்க பொசகட்ட கழுதுகளா? நீ விட்டுமா? காத்து ஒரு பக்கமே அடிக்காதுரி. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். அப்ப வச்சுக்கிறேன் ஒண்ணு. வரும் வரும். பூனைக்கறி திங்கிற காலம் தான் வரும். பழக்கணுமா? எங்க இந்த ஆளு? ஸ்ரீகாந்தே, ஸ்ரீகாந்த், இங்க வாயா. என்னமோ அடக்கோழி மாதிரி அங்கேயே அடைஞ்சு கிடக்குற. உள்ள உட்காந்து கொஞ்சம் பொறிக்கிறான். இதெல்லாம் சம்பாதிக்கதான் துப்பு இல்ல. இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வையா. நான் கொடுத்த பால்ல ஒரு சொட்டு கூட வீணாக்கல என் ராசா. எதுக்குடா இப்படி பொறுமை போய் உட்காந்துட்டு இருக்கேன்? இவ்வளவு சவுண்ட் கொடுக்குறானே, இவனை தூக்கி போட்டு நாலு மிதிக்க கூடாது? எதுக்கு? வர்ற கடுப்புல உன் புருஷனை தான் தூக்கி போட்டு மிதிக்கணும். சரி, அதை விடு. டேய், நீயும் அவன மாதிரி கோளார தொழில் பண்ணாதானே நம்ம குடும்பம் விருத்தி அடையும். திரும்ப திரும்ப இந்த வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்லாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. தப்பா? டேய், உன் முப்பாட்டங்காலத்துல இருந்தே பரம்பரையா செஞ்சுட்டு இருக்கிற தொழிலா இது. மாட்டேன்ன பேரங்க எனக்கு தெரியறதா? தெய்வ குத்தமாயிடும்டா, ஜாக்கிரதை. புழுகாது, அதெல்லாம் ஒண்ணாகாது. நீ பேசாம இரு. ஐயோ, இப்படி பண்ணாதே நீ. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சனியனே. எனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, நீ நாடகம் போடுறதுக்காவது உனக்கு காசு வேணாமா? எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து போடுது? ஊரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. என் மூஞ்சில எச்சி ஜோத்த துப்புறாயா? சரி விடுறா, சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. உங்க அம்மா பேசுனது மட்டும் சரியா? வயசுக்கு வந்த புள்ளைய பார்த்தா அப்படி கேள்வி கேட்டா யாரு தாண்டா கோவராது? அது எங்க ஆத்தாளுக்கும் அவனுக்குமான பிரச்சனை. என்னையே பம்பு கிழக்குறா? ஓ மொக்கறக்காக தான் பாக்குறேன். இல்ல நான் அவன் அங்கேயே அடிச்சு நார கிழிச்சிருப்பேன். ஐனஸ், உன் கேஸ் நல்லபடியா நான் முடிச்சு தரேன். ஏன்னா இப்ப ஜட்ஜ் நம்ம டவுசர் பாக்கெட்ல. அடடே, என்ன சொல்றோம்? அல்ல கை பிளாஸ்பேக்லாம் கேட்டியா? சொல்லி இருப்பான். ஆனா நீ நேர்ல பாத்துருக்கணுமே, கண்கொள்ளா காட்சி. டேய் பேசாம இருடா, அவன் கடுமையான கோவத்துல இருக்கான். ஐயோ, பயந்து வருது. யார்கிட்ட பூச்சாண்டி காட்டுற? அவன் சரியான ஆம்பளா இருந்தா ஏன்ட்ட மோத வேண்டியதானே? பொம்பளை மாதிரி ஓன்ட்ட வந்து ஒப்பாரிச்சுட்டு இருக்கான். ஐனஸ், உன் பேச்சு கூட கேட்க மாட்டேன். இவன் உறுதி அடி வாங்க போறான். பயில்வானு கொஞ்சம் அடங்கி. டேய், இப்ப பேசாம இருக்க போறே இல்லடா. என்ன இருந்தாலும் இவன் அண்ணன் தானடா. அண்ணன் இல்ல, அக்கா. ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. போய் பூட்ட திறக்க சொன்ன சாவி கேட்டிருக்காய இந்த கேவலப்பட்டவ. உங்க ரெண்டு பேரும் சண்டை வரதுக்கு காரணமே தொழில் தாண்டா. பேசாம விட்டு தொலைனா கேக்குறீங்கடா? அப்படியெல்லாம் அசால்ட்டா விட்டுற முடியாது. தெய்வ குத்தமாயிரும், தெரியும்ல? அதானே, இவனுங்க திருந்தணும்னு நினைச்சா கூட நீ திருந்திட மாட்டியே. இவனுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்குடா. உன்ன மாதிரி அனாதை பக்கியா? ஆமா, நாங்க அனாத பக்கி. இவர் 2 பொண்டாட்டி 4 வப்பாட்டி 10-15 புள்ள குட்டிலோட வாழ்ந்துட்டு இருக்காரு. நீயும் நம்ம கேஸ் தான். இவ்வளோ பெரிய அரண்மனையில உன் ஜட்டைக்கு பட்டன் தைக்க கூட நாதி இல்ல. பேசுறாரு பேச்சு. உனக்கு எனக்கும் பேச்சு இல்ல. நீங்க என்ன வேணா பண்ணி தொலைங்கடா, எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒண்ணுடா, இவன் ஒரு கலைஞன். இவன் மனசை நோடிக்கிறது ஐநேஸுக்கு பிடிக்கல, சொல்லிட்டேன். கலைஞன் முதல்ல செய்யற தொழில சுத்தமா செய்ய சொல்லியா? நகை நட்டெல்லாம் கூட வேணாம், ஒரே ஒரு சொம்பு அடிச்சு கொண்டு வர சொல்லு. அப்ப ஆம்பளைன்னு ஒத்துக்கிறான். ஆமா மகமாயி. வீட்ல யாரு? தூங்க முஞ்சி பயவலேலா? ஏய், யார் மணி? உள்ள எப்படி வந்த? ஏறி குதிச்சிட்டியா? பின்ன காலிங் பெல் அடிச்சிட்டா வருவாங்க. எதுக்கு? பொண்ணு பாக்க லூசு சிரிக்கி திருட தாண்டி. நானே ஒரு போலீஸ்காரி. என்ன தைரியம் இருந்தா என் வீட்ல திருட வந்திருப்ப. நல்லதா போச்சு. அம்மா, நீங்க தான் நொட்டாங்கையில வாங்கி வலுவா வச்சிருப்பீங்களே. ஏய், நான் சத்தம் போட்டேன்னா அது காலனி அலரும் தெரியும்ல. அழுத்தா சத்தமே வராது, தெரியும்ல? அவள ஒண்ணும் பண்ணிடாத. உனக்கு என்ன வேணும்? பொரட்டாவும் சால்னாவும் காதல கழுத்துல கிடக்குற எல்லாத்தையும் கழட்டுங்கடி. இரு. எங்கடி உன் புருஷன்? யார்? எங்க அப்பாவா? அவர் எப்பவும் எங்களை விட்டு ஓடி போயிட்டாரு. ஏண்டி? எதுக்குன்னா நானும் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன்ல, அதுக்காகத்தான். அட சண்டால பாவி, இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் இருப்பேன். சரி நீங்க 2 பேரும் கழட்டுங்க. சீக்கிரம் கழட்டி.
என்ன பண்ற? செயின் கேன கழுத நீ எல்லாம் ஒரு பொம்பளை. பச்சைப்புள்ள கழுத்துல இருந்து கழட்டுறியா? அது ஏன் இங்க போயிடாது? ஏற்கனவே அது அப்பே இல்லாம துவைச்சிட்டு கிடக்கு. பாவம் மோத்த பாரு எவ்வளவு வாடி போச்சு. மண்டையில அறிவில்ல உனக்கு? நீங்க 2 பேர் மட்டும் கழட்டுங்கடி. என்னடி பண்ற? கை நீட்டு. ஏய் இங்க என்னடி நடக்குது? பார்த்தா தெரியல. உனக்கு நகை தானே வேணும், நீயே எடுத்துக்க. சின்ன பிள்ளைங்க கழுத்துல இருந்தெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். மரியாதையை நீயே எடுத்து கொடுத்துரு. டேடே, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. நல்லா காட்டெருமை மாதிரி இருந்துட்டு உனக்குலாம் எதுக்குடா பொம்பளை வேஷம்? நீ சரியான ஆம்பளையா இருந்தா நகையை கழட்டுறா பாப்போம். வேணா மரியாதையா கொடுத்துரு. இல்லனா என்னடா பண்ணுவ? போலீஸ் அடி எப்படி இருக்கும் தெரியும்ல, பிச்சிருவேன். கடைசியா கேக்குறேன், கொடுக்க முடியுமா முடியாதா? டேய், என்னடா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? உன்னை போனா போதுன்னு விடுறேன், வந்த வழியே ஓடி போயிரு. நாளை பின்ன எங்கேயாச்சும் உன் வேலையை காட்டின இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். பிளடி ராஸ்கல். பாப்பா, உங்க அப்பா உனக்காக தான் ஓடனான்னு நினைக்காத. பீடி சைஸ்ல இருந்துகிட்டு காது செவக்கிலே எந்த பேச்சு பேசுறாளே. அப்புறம் ஓடாம என்ன செய்வான்? உங்க அப்பா மட்டுமா ஓடுவேன்? வீட்டுல கை கால் விளங்காம கிடக்குற கிளடி அட்டை கூட எந்திரிச்சு ஓடி போய் உட்கால் தரத்திரம் பிடிச்ச பயவளே. இதை தூக்கி இங்கிட்ட வச்சா முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஏன்பா விஞ்ஞானி மாதிரி இவ்வளோ யோசிக்கிற? என்ன எடுக்கலடி? இதா வச்சுட்டேன். ஆட்டம் க்ளோஸ். எங்க திரும்ப நகட்டு. பையன் தெரியும்ல, அதை ஏன் கேக்குற? சரி நீ என்ன எடுத்துக்க? அம்மா வாங்கி தரேன்னு சொல்லிருக்கு. டேய் பேத்த, நம்ம கள்ளப்பட்டி எடுத்துடா. ஓய், வாங்கடிங்க. வாங்கடினா எங்கடி போறீங்க? காலேஜுக்கு. எனக்கு தெரியாம இந்த ஊர்ல ஏதேரி காலேஜ்? டியூட்டோரியல் காலேஜ். இப்பதானே தெரியுது நீங்களாம் ஏன் பேலா போறீங்கன்னு. சாமிக்கு தச்சனை போடாம போனா அப்புறம் எப்படி பாஸ் ஆவீங்க? உங்க டவுசர் ஜாக்கெட் டப்பால இருக்கிற காசெல்லாம் தொடச்சு எடுத்து சாமி உண்டையில போட்டு போங்க. நானே சொல்லி உங்களை பாஸ் பண்ண வைக்கிறேன். எடுங்கோல் எடுங்கோல், தச்சனைய போடுங்கோல் போடுங்கோல். போடு போடு, எடுத்து போடு. ஏய், எடுத்து போடுங்கடி. 100 இவாள் டாக்டர், இன்னொரு 100 இவாள் இன்ஜினியர், 150 அடேங்கப்பா இவாள் கலெக்டர். 10 ரூபாயா? இவ முனிசிபாலிட்டி ஆயாதா? ஆனா அவள் மாத்திரம் மசம் மசம் நின்னுட்டு இருக்காளே, என்னன்னு விசாரிங்கோல். ஓய், உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லுவாங்களா? எட்ரி காசு? என்கிட்ட காசு இல்ல. வேணும்னா தோப்பு கண்ணம் போடுவா. என்னதே? இல்ல குட்டி கண்ணனாலும் பரவாயில்ல. அடிங்கோயில தோப்பு கண்ணம் குட்டி கண்ணம் போட்டு சாமியை மாத்தலான்னு பாக்குறியா? ஆமா, பெயிலா போன உனக்கெல்லாம் எதுக்கு இந்த நகை நட்டலாம்? கட்டி போடுறி. நீ யோசிக்கிற சைஸை பார்த்தா எவனாவது ஒரு இழிச்ச வாயனை பிடிச்சி இருக்கிற இந்த 4 வளையல வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி அவன் சம்பாதியத்துல மட்டுமே உட்காந்து நல்லா 3 நேரம் மூக்கு பிடிக்க தின்னுட்டு வாழ்க்கை பூரா டிவி சீரியல் பார்க்கலான்னு கிரிமினலா யோசிக்கிற போல இருக்க. இல்ல, நான் அப்படியெல்லாம் யோசிக்கல. அப்புறம் எப்படி? இல்ல, நான் பாஸ் ஆகணும். கழட்டி போடு, பாஸ் ஆகலாம். பாஸ் ஆயிருவேன்ல? இது யாரு நினைச்ச? சொரிய முத்தையனாரு, கரண்ட் பார்ட்டி. நீ மட்டும் பாஸ் ஆகல, இவனை நிக்க வச்சு கேள்வி கேட்பேன். கழட்டி போட்டு ஜே சொல்லிட்டே போ. சொரிமு தயனா இருக்கு, 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 ஜே தயனா இருக்கு, ஜே சொரிமு தயனா இருக்கு, ஜே சொரிமு தயனா இருக்கு, ஜே சொரிமு தயனா இருக்கு, ஜே சொரிமு தயனா இருக்கு, சொரிமு தயனா இருக்கு, ஜே சொரிமு தயனா இருக்கு, ஜே. அல்றா 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 அல்றா. வா வா வா, வாயா போ. சீக்கிரம் சீக்கிரம் வா. ஏமா, என்னம்மா அது நடு ரோட்ல ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்க? போமா. குட் மார்னிங் நே. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இங்க வாடா பேபி. என்னண்ணே? பழையபடி கரெக்ட் தெருவில் தாராராம். பயவழியை செத்த வீட்டில் கூட அடிச்சுக்குவாங்க. நான் போய் பார்த்து வந்துடுறேன். உங்கள் அண்ணியை பேரையாள் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. டியூட்டி முடிஞ்ச உடனே நீயும் பத்மாவும் போய் கூட மாட ஒத்தாசையாருங்க. சரிங்கண்ணே. விளக்கு மாத்து கட்டிக்கு பட்டு கொஞ்சம். உனக்கெல்லாம் இம்பாலா கார் கேக்குதா? ஐயே,
எனக்கு கூடலாம் சகவாசம் வச்சிட்டு இருக்கீங்களே. இல்லையம்மா, இவன் தங்கமான ஆளாச்சே. நம்பாதீங்க ஹைனஸ். டேய் உண்மை சொல்றா, நீ தானடா ஏறி குதிச்ச? மேடம் யோ இரியா. ஏன் ஹைனஸ், இந்த விளக்கணிக்கு கை காலா நல்லா தானே இருக்கு. இப்படி திருடி தின்னு பொழைக்கிறது பதிலா 4 பன்னியை வாங்கி மேய்ச்சாவது பொழைச்சிக்கலாம்ல. அப்படியாகட்டும் மகாராணி. தாங்கள் கூறியது போல் நான் பண்ணி மேத்து மட்டுமல்ல, அதன் விட்டே கூட பெருக்கி வித்தாவது என் வாழ்க்கையை நடத்தி கொள்கிறேன். அதற்கு முன் எனக்கு ஒரு சந்தேகம். யாமணியம் பேண்டில் ஜிப் இருக்கும், பெண்மணி நீ அணியும் பேண்டில் ஜிப் இருக்குமா? மேடம் புள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போலாமா வேணாமா? அப்படி இருந்துச்சுன்னா தேவையில்லாம அது எதுக்கு உங்களுக்கு? பாத்தீங்களா ஹைனஸ், உங்களை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு சரி பேசுறாங்க? விடுமா, என்ன ஏதுன்னு கேட்டு நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஹைனஸ் இந்த நாள தப்பிச்சுக்கிட்ட. போடி மாப்ள போ. ஒரு நாளைக்கு எங்க மாட்டாமையா போயிருவேன். வா வா வாயா. என்னடா வால்ட்ரு, உன்னை மாப்பிள்ளாங்கறா? ஒன்னு செய், பேசாம அவளை அமைச்சு நீயே மாப்பிள்ளை ஆயிரு. டோ வாய கழுவியா. அவளை அமைச்சு என்ன கள்ளம் போலீஸ் விளையாட்டு சொல்றியா? எனக்கு வாக்கு பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு அம்சம் வேணாம். டேய், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? மோரே கண்ணையில பாடுறான். யோ நான் மேக்கப் போடலையா? போட்டேன்னு வச்சுக்க, செத்து போன கிளியோ பண்றவை எந்திரிச்சு வந்து இருக்குன்னு ஒரு உமா தருவா தெரியும்ல. சரிப்பா,